ஆபேல் எங்கே? கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இந்த பூமியிலே பிறந்த மனுஷரில் காயினே முதலாவது கொலைக்காரனாய் இருக்கிறான். அவனுடைய கொலை பாதகத்தை கர்த்தர் விசாரிக்கிறார், அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து விட்டான். காயின் தன் பாவத்தை உணர வேண்டும். தன்னுடைய பாவத்தை குறித்தும் அக்கிரமத்தை குறித்தும் அவன் கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். காயின் தன் பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் அவனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். கர்த்தர் காயினை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக அவனை குற்றப்படுத்துகிறார். காயின் தன் குற்றத்தை உணர வேண்டும். பரிசுத்தவான்கள் பாவம் செய்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து கர்த்தரிடத்தில் பாவ அறிக்கை செய்வார்கள். காயினும் தன்னுடைய பாவத்தை உணர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் காயினோ தன்னுடைய பாவத்தை உணரவும் இல்லை, அதை அங்கீகரிக்கவும் இல்லை. காயின் கர்த்தரிடத்தில் நான் அறியேன் என்று சொல்லுகிறான். காயின் தன் கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் தன்னை குற்றம் செய்யாதவன் போல் பாவித்து பேசுகிறான். காயின் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். அவன் கொலை செய்த பாவத்தோடு இப்போது பொய் சொல்லுகிற பாவத்தையும் செய்கிறான். ஆபேலை நான் அறியேன் என்று காயின் சொல்லுவது பொய் வார்த்தை. காயினுக்குள்ளே பிசாசு குடியிருக்கிறான். ஆரம்பத்தில் இருந்தே பிசாசானவன் கொலைக்காரனாகவும் பொய்யனாகவும் இருக்கிறான். தேவனுக்கு மறைவான ரகசியம் எதுவும் இல்லை. அவர் சர்வஞானம் உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். காயின் கர்த்தரிடத்தில் பொய் சொல்லி தன்னுடைய கொலை பாதகத்தை மூடி மறைத்துவிடலாம் என்று நினைக்கிறான். பாவத்தை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். காயின் தன்னுடைய பாவத்தை அங்கீகரித்து தன் பாவத்திற்கு மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்தால் மாத்திரமே அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் காயினோ தன்னுடைய பாவத்தை அங்கீகரியாமல் அதை மறைக்க முயற்சி பண்ணுகிறான். கர்த்தர் நியாயாதிபதியாய் இருக்கிறார். காயினோ தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்து குற்றவாளியாய் இருக்கிறான். காயின் தன்னுடைய குற்றத்தை அங்கீகரியாதது மாத்திரமல்ல, தன்னை நியாயம் விசாரிக்க வந்திருக்கிற கர்த்தரையே குற்றப்படுத்துகிறான். நியாயாதிபதியாகிய கர்த்தர் தனக்கு அநீதி செய்வது போல காயின் கர்த்தர் மீது குற்றம் சொல்லுகிறான். காயின் கர்த்தரை நோக்கி, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கிறான். காயின் கர்த்தரிடத்தில் துணிகரமாய் பேசுவதற்கு பதிலாக அவன் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை மிகவும் தாழ்த்தி மிகுந்த பணிவோடு, நான் என் சகோதரன் ஆபேலை கொலை செய்து விட்டேனே என்று வருத்தத்தோடும் வேதனையோடும் சொல்ல வேண்டும். ஆனால் காயின் அப்படி பேசுவதற்கு பதிலாக என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கிறான். காயின் கர்த்தரிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது, நான் என் சகோதரனுக்கு காவலாளி அல்ல, கர்த்தராகிய நீரே அவனுக்கு காவலாளி என்று பேசுவது போல உள்ளது. ஆபேலுக்கு கர்த்தர் காவலாளியாய் இருப்பதினால் ஆபேல் எங்கே என்பதை கர்த்தர் அறிந்திருக்க வேண்டும் என்றும், கர்த்தர் ஆபேலை பற்றி தன்னிடத்தில் விசாரிக்கக்கூடாது என்றும் பொருள்படுமாறு காயின் பேசுகிறான். ஆபேல் காணாமல் போய்விட்டால் கர்த்தரே அதற்கு காரணம் என்றும், அதற்காக தன்னை குற்றப்படுத்தக்கூடாது என்றும் காயின் கர்த்தரிடத்தில் விவாதம் பண்ணுகிறான். தான் ஆபேலை பாதுகாப்பதாக ஒருபோதும் யாருக்கும் வாக்கு பண்ணினதில்லை என்பது போல காயின் பேசுகிறான். காயினுக்கு தன் சகோதரனாகிய ஆபேல் மீது அக்கறையோ கரிசனையோ இல்லை. ஆகையினால்தான் காயின் பொறுப்பில்லாத வார்த்தைகளை பேசுகிறான். காயினைப் போலவே இக்காலத்தில் அநேகர் தங்கள் சகோதரர் மீது அக்கறையும் கரிசனையும் அற்றவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுடைய சகோதரரின் சரீரத்திற்கு அல்லது அவர்களுடைய உடைமைக்கு அல்லது அவர்களுடைய நற்பெயருக்கு அல்லது அவர்களுடைய ஆத்மாவுக்கு தீங்கும் ஆபத்தும் வரும்போது
அவர்கள் மீது அன்பும் கரிசனையும் இல்லாதவர்கள் அவர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழித்து விடுவார்கள். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று காயின் சொன்னது போல அவர்களும் காயினுடைய பாஷையை பேசுவார்கள். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 19:17. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2:4. கர்த்தர் காயினுடைய தந்திரமான வார்த்தைகளை கேட்டு சும்மா போய்விடவில்லை. கர்த்தர் காயினுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்துகிறார். காயின் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். அதற்கான சாட்சி ஆதாரம் வலுவாக இருக்கிறது. உண்மையான சாட்சிக்கு விரோதமாக காயினால் பொய் சொல்ல முடியாது. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லுகிறார். ஆபேலுடைய இரத்தமே காயினுடைய கொலை பாவத்திற்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது. ஆபேலின் இரத்தம் காயினுக்கு விரோதமாக தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. கொலை பண்ணுவது மிகவும் மோசமான பாவம். எந்த பாவமும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பாவம் அல்ல. ஆனால் கொலை பாவம் மாத்திரமே தேவனை நோக்கி கூப்பிடும். பாடுகளை சகித்துக் கொள்ளுகிறவர்கள் தங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுவார்கள். பிதாவே, அவர்களுக்கு மன்னியும் என்று தங்களை கொலை செய்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அதே வேளையில் கொலை பண்ணப்பட்டவர்களின் இரத்தமோ கொலையாளிகளை பழிவாங்குமாறு கர்த்தரை நோக்கி கூப்பிடும். ஆபேலுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த பூமியானது ஆபேலின் இரத்தத்தை வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்தது. மூல எபிரேய பாஷையில் உன் சகோதரனுடைய இரத்தம் என்னும் வாக்கியம் உன் சகோதரனுடைய இரத்தங்கள் என்று பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தங்கள் என்பது ஆபேலின் சந்ததியை குறிக்கிற வார்த்தை. ஆபேல் கொலை செய்யப்படாதிருந்தால் அவருக்கு ஒரு சந்ததி உண்டாயிருந்திருக்கும். இரத்தங்கள் என்னும் வார்த்தை ஆபேலின் சந்ததியில் வந்திருக்க வேண்டியவர்களை குறிக்கிற வார்த்தை. ஆபேலின் இரத்தத்தை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதிக நன்மையான காரியங்களை பேசுகிறது. ஆபேலின் இரத்தம் தன்னை கொன்றவனை பழிவாங்குமாறு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது. கிறிஸ்துவின் இரத்தமோ தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்குமாறு பிதாவை நோக்கி கூப்பிட்டது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் 12:24. கர்த்தர் காயினுடைய கொலை பாதகத்திற்காக அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் காயினுக்கு சொல்லுகிறார். காயின் சபிக்கப்படுகிறான். ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் பூமியின் மீது சாபம் வந்தது. உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு சொன்னார். இப்போது இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் காயினுக்கு சொல்லுகிறார். மனுக்குலத்தார் எல்லோருக்குமே இந்த சாபத்தில் பங்கு இருக்கிறது. விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சாபத்திலிருந்து விடுதலை வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் சாபத்திற்கு தப்பிப்பது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாக ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளையெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. கலாத்தியர் 3:10. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். கலாத்தியர் 3:13. காயின் இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருக்கிறான். அவன் நிலத்தை பயிரிடுகிறவன். அவனுடைய இருதயம் இந்த பூமியோடு ஒட்டி இருக்கிறது. இப்போது இந்த பூமியும் சபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் காயினும் சபிக்கப்பட்டிருக்கிறான். கொலை செய்வதற்கு தண்டனை கொடுக்கும் வகையில் இன்னும் பிரமாணம் எதுவும் உண்டாகவில்லை. கொலை செய்கிறவனுக்கு கொடுக்கப்படும் தண்டனை முதலாவதாக ஆதியாகமம் 9:6 கூறப்பட்டிருக்கிறது. இத்துடன் பூமியும் சபிக்கப்படுகிறது. காயினின் வேலை
இனிமேல் மிகவும் கடினமாக இருக்கும். சபிக்கப்பட்ட இந்த பூமியிலிருந்து காயினுக்கு ஆசீர்வாதம் வராது, அவனுக்கு சாபமே வரும். கர்த்தர் காயினை நோக்கி, நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். கர்த்தர் காயினுக்கு 2 விதமான தண்டனையை கொடுக்கிறார். அவையாவன, இந்த பூமி இனிமேல் தன் பலனை காயினுக்கு கொடுக்காது. காயின் இந்த பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பான். நிலத்தை பயிரிடுவது காயினுடைய வேலை. காயின் தன்னுடைய நிலத்திலே எவ்வளவுதான் கடினமாய் வேலை செய்தாலும் அவனுடைய கைகளின் பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. காயினுக்கு இந்த பூமியிலே ஒரு நல்ல குடியிருப்பும் மறுக்கப்படுகிறது. அவன் இந்த பூமியிலே நிலையற்று அலைவான். காயின் மூலமாக மனுஷர் மத்தியிலே நிந்தையும் சாபமும் வந்திருக்கிறது. மனுஷருடைய மனதிலே பயம் உண்டாயிற்று. இவை அனைத்திற்கும் காயினுடைய பாவமே காரணம். காயினுடைய மனச்சாட்சி குற்றமுள்ளதாயிருக்கிறது. அது அவனுடைய மனதை வருத்துகிறது. அவனுடைய வருத்தத்திற்கு அவனுடைய பாவமே காரணம். காயின் இந்த பூமியிலே எங்கு போனாலும் அவன் நிலையற்று அலைவான். அவனை சுற்றிலும் அவனுக்கு பயம் உண்டாயிருக்கும். காயினுக்கு சமாதானமில்லை. மனுஷர் எங்கு சுற்றி அலைந்தாலும் அவர்களுக்கு மனதில் கர்த்தர் கொடுக்கும் சமாதானம் இருக்க வேண்டும். அந்த சமாதானம் இல்லை என்றால் அவர்களுடைய மனதில் நிம்மதி இருக்காது. அவர்கள் எங்கு போனாலும் பாதுகாப்பு இல்லாமல், நிம்மதி இல்லாமல் பரிதபித்துக் கொண்டிருப்பார்கள். கர்த்தர் காயினுக்கு தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனையில் தம்முடைய கிருபையையும் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் காயினை தம்முடைய சமூகத்தை விட்டு உடனே துரத்திவிடவில்லை. அவனை உடனே கொன்று நிர்மூலம் பண்ணிவிடவில்லை. காயின் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புவதற்கு கால அவகாசம் கொடுக்கிறார். கர்த்தர் கிருபையும் நீடிய பொறுமையும் உள்ளவர். நாம் அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய பாவத்திற்கு மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். நாம் கர்த்தருடைய கிருபையையும் நீடிய பொறுமையையும் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. கிருபையின் காலம் இருக்கும்போதே நாம் கர்த்தரோடு ஒப்புரவாகி அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும்.